முதல்ல சட்டையை எடுத்து சட்டையில் இருக்கிற அளவுகளை மெஷர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், சட்டோட கரை பீஸ் நம்ம சைடு இருக்கிற மாதிரி திருப்பி வச்சுக்கணும். வச்சுட்டு கீழே எப்போவுமே கொஞ்சம் கிராஸ் இருக்கும், அந்த கிராஸ்க்காக ஒரு கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுட்டு கீழே மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டுக்கணும். அப்புறமா இந்த சைடு கரையை விட்டுட்டு, அதாவது இந்த கரை இருக்குல்ல, இந்த கரையை விட்டுட்டு சின்ன பிள்ளைங்களாக இருந்துச்சுங்கன்னா, சின்ன பிள்ளைங்களுக்குன்னா 2 2.5 வச்சுக்கலாம் இங்கிட்டிருந்து. பெரியவங்களுக்காக இருந்துச்சுன்னா 3 வச்சுக்கலாம். வச்சுட்டு கரெக்டாக இங்கிட்ட ஒரு மெஷர்மெண்ட், இங்கிட்ட ஒரு மெஷர்மெண்ட், இங்கே அது வரைக்கும் ஒரு 3 மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ஒரு கோடு போட்டுக்கணும். அடுத்து என்ன பண்ணணுன்னா, இங்கே கழுத்து நம்ம ஆம்ஹோல், அதுக்கு அடுத்து 1 சைடு அளவு மார்க் பண்ணிக்கணும். 1 சைடு அளவு ஷர்ட்டில் மெஷர் பண்ணுது, இங்கிட்டிருந்து இந்த நம்ம மார்க் பண்ண அளவு வரைக்கும் வச்சுக்கணும். அதே மாதிரி சென்டர்லேயும் அப்புறம் எண்ட்லேயும். இதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஆம்ஹோல் மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணதுக்கு அப்புறமா கழுத்துக்கு வந்துடணும். கழுத்துக்கு 2 இன்ச்சுக்கு 3, 2க்கு 2 ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு சர்க்கிள் பண்ணி வெட்டிக்கணும். வெட்டிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணுன்னா, இங்கேருந்து டவுன், பெரியவங்களாக இருந்தால் ஷோல்டர் டவுன் சின்ன பிள்ளைங்களுக்காக இருந்தால் 1.5 வைக்கணும், பெரியவங்களாக இருந்தால் 2 வைக்கணும். இங்கிட்டிருந்து நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக இப்படி இருக்குங்களா, இப்படி இருக்குது. இதிலேருந்து இங்கே வரும், இங்கிட்டிருந்து 2 வச்சுருக்கேன் பெரியவங்களுக்குங்கிறதுனால. சின்னவங்களுக்காக இருந்தால் 1.5. இன்னொரு தடவை சொல்கிறேன், இங்கே ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டுக்கணும். இந்த பெரியவங்களுக்காக இருந்தால் 3 வச்சுக்கலாம், சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் 2 2.5 வச்சு இங்கிட்ட மார்க் பண்ணிக்கணும். அடுத்து 1 சைடு அளவு மார்க் பண்ணிக்கணும். ஆம்ஹோல் எவ்வளோ அளவோ அதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு, ஷோல்ட்ரு டவுன் குட்டீஸ்க்கு 1.5 வச்சுக்கணும், பெரியவங்களுக்காக இருந்தால் 2 வச்சு இன்சைடு வச்சு, சரி, ஆம்ஹோல் 2.25, பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் இங்கிட்டிருந்து 2.25 வச்சு மார்க் பண்ணிக்கணும். குட்டீஸாக இருந்துச்சுன்னா இதை தாண்டி வரும், பெரியவங்களுக்காக இருந்தாலும் இதுக்கு உள்ளே வரும், வச்சு மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு டவுனாக வரும், இந்த 2 கோடு வருதா, இப்படி வரும். இது முடிச்சதுக்கு அப்புறமா ஷோல்டர் டவுன் வச்சு ஷோல்டர் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு பீஸ் கரைப்பட்டி அந்தாண்ட போயிடணும், நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். அப்படி வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, முதல்ல வெட்டின ஃப்ரண்ட்டு பட்டியை இப்படி வச்சு 2 சைடுமே ஒரு விரல் உள்ளே போகிற அளவுக்கு கேப் விட்டுக்கணும். என் விரல் குட்டியாக இருக்குங்கனால கொஞ்சம் அதிகமாகவே கேப் விட்ருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி இவ்வளோ தூரம் கேப் விட்ருக்கேன். விட்டுட்டு இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். வச்சு முடிச்சுட்டு இங்கிட்டிருந்து 4 வச்சு இங்கே ஷோல்டர் டவுன் 2க்கு 1, சாரி, ஷோல்டர் கழுத்து கட் பண்ணுறதுக்காக 2க்கு 1 வச்சுட்டு இங்கிட்டிருந்து மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து 4, இங்கேருந்து 4, இங்கேருந்து 4 மார்க் பண்ணி இங்கிட்டிருந்து ஒரு கோடு போட்டு ஆம்ஹோல் வெட்டிடலாம். என்ன பண்ணோன்னா, லைனாக இந்த நேர் வர மாதிரி வச்சு வெட்டி விட்டுறலாம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை.